ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் நான் வந்து சரி, இந்த சேமிக்கிறது வந்து நமக்கு கொஞ்சம் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஏன்னா கிட்டத்தட்ட மேரேஜ் ஆகி ஒரு 5 இயர்ஸ் ஆகவே எதுவுமே சேவிங்ஸுங்கிறதே இல்லாதனால ரொம்ப வந்து ஒரு ஏதாச்சும் ஒரு உடம்பு முடியலனாலோ, இல்லை குழந்தைக்கு ஃபீஸ் கட்டுறது, எந்த ஒரு விஷயத்துக்குமே வந்து ஏதாச்சும் நகை அடகு வைக்கிறது, இந்த மாதிரி வந்து நமக்கு யாராச்சும் தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு வாங்குறது, இப்படியே தான் என்னோடய நாட்கள் போயிட்டுருந்துச்சு. அப்போ தான் நான் முடிவு பண்ணேன். ஏன்னா நம்ம வந்து இப்படியே இருந்தோம்னா நாளைக்கு நம்ம குழந்தைக்கும் சரி, நமக்கும் சரி, ஏதாச்சும் கொஞ்சம் சேவிங்ஸுங்கிறது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணேன். அதுலேருந்து வந்து என் ஹஸ்பண்ட்கிட்ட நான் எதுவுமே சொல்லலை. நான் வந்து ஒர்க் பண்ணுறது வந்து மாதம் ஒரு 6,000 வந்துச்சு எனக்கு. அதுலேருந்து கொஞ்சம் வந்து நான் வந்து கொஞ்சம் சேவ் பண்ண ஆரம்பித்தேன். வெளியில் வாங்கி சாப்பிட்றது, அந்த மாதிரி அடிக்கடி ட்ரெஸ் எடுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் குறைச்சிக்கிட்டு என் ஹஸ்பண்டுக்கு தெரியாது. அவரும் கேட்டார், "என்ன முன்னெல்லாம் அடிக்கடி கடைக்கெல்லாம் போவேன், இப்போ என்ன போகிறதே கிடையாது?" அப்படின்னு கேட்டார். "இல்லைங்க, அதெல்லாம் நான் வாங்கிட்டு வந்துட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவு வாரத்தில் ஒரு நாள் மட்டும் ஏதாச்சும் நான்வெஜ் எடுக்கிறது, இல்லை ஒரு 2 டேஸ் மட்டும் எடுத்துக்கிறது. இப்போ 300 ரூபாய்க்கு வாங்குறதுக்கு ஒரு 150 ரூபாய்க்கு வாங்கிக்கிறது. ஏன்னா நிறைய வேஸ்ட்டாக வந்து சாப்பாடெலாம் கொட்டுறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் பண்ணிகிட்டு இருந்ததுனால கொஞ்சம் ஓரளவு டிஃபன்லாம் வந்து இட்லி, தோசை அந்த மாதிரி மட்டும் இது பண்ணிக்கிறது. வெளியில் இருந்தெல்லாம் சாப்பாடு ரொம்ப வாங்காமல் இப்படி கொஞ்சம் பழக ஆரம்பித்தேன். ஒரு 2, 3 மாதத்துலேயே பார்த்திங்கன்னா, நான் ஒரு மாதத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 12,000 ரூபா வந்து சேவ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அப்போ தான் எனக்கு புரிஞ்சிச்சு, பரவாயில்ல, நம்மளால் வந்து ஒரு மாதத்துக்கு என் ஹஸ்பண்டுக்கு 20,000 சம்பளம், நான் ஒரு 6,000 ரூபா, அதை வச்சு நான் வந்து வீட்டு வாடகை எல்லாம் கொடுத்தது போகவே கிட்டத்தட்ட ஒரு 12,000 ரூபா நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதத்துக்கு என்னால் வந்து சேவ் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்போ கிட்டத்தட்ட இப்போ ஒரு 3 வருஷமாகவே நாங்கள் தனியாக வந்து இந்த 3 வருஷத்தில் நம்ம எவ்வளோ ஒரு 3 லட்ச ரூபா 4 லட்ச ரூபா கிட்டக்கே நேரம் வந்து ஏதாச்சும் நம்ம சேவ் பண்ணியிருந்துருக்கலாம், நம்ம தெரியாமல் விட்டுட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் இதாக இருந்துச்சு. சரி, பரவாயில்ல, இருக்கட்டும், நம்ம வந்து இப்போதைக்கு வந்து இப்படி இருக்க நிலமை, இதை மாற்றிக்குவோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, மாறும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் சேவ் பண்ண ஆரம்பித்தேன். இது எதுவுமே ஹஸ்பண்டுக்கு எதுவுமே தெரியாது. அவர்கிட்ட சொன்னால் வந்து ரொம்ப மிச்சப்படுத்துகிற அப்படி இப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுவாருன்னே நான் எதுவுமே சொல்லலை. சர்ப்ரைஸாக நம்ம ஏதாச்சும் அவருக்கு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒவ்வொரு மாதமும் 10,000, 12,000, சில மாதத்தில் 15,000 கூட, ஏன்னா எங்கள் அம்மா வீட்டிலேருந்து சிலப்போ காய்கறி இதெல்லாம் கொடுத்து விட்றப்போ 15,000 வரைக்குமே எனக்கு மாதத்தில் வந்து நான் வந்து மிச்சப்படுத்தினேன். அப்படி மிச்சம் பண்ணி பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் ஆணுச்சு. ஒரு வருஷத்துக்கு அப்புறம் என் கையில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1,50,000 ரூபா வந்து பணம் இருந்துச்சு. அதை வச்சு இது என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறப்ப தான் என்னோடய ஃப்ரெண்டு சொன்னான், "நீ நகையை வந்து வாங்கினா கூட உனக்கு ஏதாச்சும் கஷ்டத்தில் நீ ஒரு அடகு வைக்கவோ, இல்லை ஏதாச்சும் ஒரு பணத்தை வந்து இது பண்ணுறதுக்கு உனக்கு உடனே கேஷ் கிடைக்கிறதுக்கு அது ஒன்று தான். பணமாக இருந்தால் கூட நீ எடுத்துருவ, அதனால வந்து அது மாதிரி இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கோ" அப்படிங்கிற மாதிரி அவன் எனக்கு அட்வைஸ் பண்ணான். சரின்னு அதனால் நானும் அதுக்கப்புறம் நகையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வாங்க ஆரம்பித்தேன்.